ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் செய்யக்கூடிய சகல காரியங்களிலும் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாராக. இன்றைய தினத்திலே உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது மோசேயின் காலம் முடிந்து தன்னுடைய காலத்திற்கு பின் யோசுவா ஜனங்களை வழி நடத்தப் போகிறான் என்கிற ஒரு இடத்திற்கு வந்த பிற்பாடு மோசே ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்டு வைத்து அவர்களோடு பேசுகிற ஒரு பகுதி தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரம். அவன் சொல்கிறான், இன்றைக்கு நான் 120 வயது உள்ளவன், இனி நான் உங்களுக்குள்ளே போக்கும் வருத்தமாய் இருக்க முடியாது, நான் இந்த யோர்தானை விட்டு கடந்து போக மாட்டேன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். மோசே எங்களோடு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீர்கள். நீங்கள் உங்கள் எதிரிகளுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஏன் நீங்கள் திகைக்கவும் பயப்படவும் வேண்டாம்? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே தான் அவர்களோடு இருக்க போகிறதில்லை என்கிறதை அறிந்த பிற்பாடு ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறான். நான் உங்களோடு இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும் என்று இல்லை, என்னை காட்டிலும் பெரியவர் உங்களோடு கூட ஒருவர் வருகிறார். அதை குறித்து சொல்கிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். உங்கள் எதிரிகளை கண்டு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர், சொல்லணும், என் தேவனாகிய கர்த்தர், உரிமை பாராட்டின கர்த்தர் இடத்துல, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இது மொத்த ஜனங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை. மொத்த ஜனங்களாகிய விசுவாச மக்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டவர்களானால், உங்களை நடத்துகிறவர்களுக்கு உங்களை நடத்தும்படியாக தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறவர்கள் உண்டானால், அதற்கு மிஞ்சி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்று கேட்டால், நீங்கள் உங்கள் எதிரிகளை கண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை கண்டு பயப்படவும் கூடாது, திகைக்கவும் கூடாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் பயப்படவும் கூடாது, திகைக்கவும் கூடாது. ஏன் பயப்படக்கூடாது, திகைக்க கூடாது? எந்த சூழ்நிலையிலும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். மோசையாகிய நான் வரேனோ இல்லையோ, யோசுவாவாகிய மனுஷன் உங்களோட கூட வருகிறாரோ இல்லையோ, யார் வந்தாலும் வராவிட்டாலும் உங்களை அழைத்து எனக்கு சொந்தமாக்கி கொண்ட தேவனாகிய கர்த்தர் உன்னோடே வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்கிறான். இந்த காலையில் நாம சொல்லுவோமா, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். You are not alone. When the Lord is with you, you are never alone. வேற யார் உங்களோடு கூட இல்லாவிட்டாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் தாமே என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இந்த தைரியத்தோடு இந்த வாரத்தை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எரிகோ கோட்டைகளை தகர்ப்பார், யோர்தானை பிளப்பார், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர் இதையெல்லாம் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய சூழ்நிலை எதுவானாலும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததினாலே ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின்படி நீர் எங்களோடு கூட வருகிறவர் என்று அறிந்து திகைக்கவோ கலங்கவோ செய்யாதபடி தைரியமாய் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றி செல்லத்தக்கதாய் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளை உள்வாங்கி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள், நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். God bless you abundantly again and again and again and again. Amen.